ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விஎம்ஆரோட இன்ட்ரடக்ஷன் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் விர்ச்சுவலைசேஷன், விர்ச்சுவலைசேஷன் தான் என்ன, ஸோ விஎம்ஆர்னா என்னங்கிறது நம்ம இதில் வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து இந்த டெக்னாலஜிக்கு வந்து புதுசு. ஸோ விஎம்ஆர் டெக்னாலஜிக்கு வந்து எல்லாருமே புதுசு. என்னோட கிளாஸ் வந்து ரொம்ப பேசிக்ல இருந்து எடுப்பேன் நான். இப்போ நீங்க வந்து எந்த டொமைன்ல இருந்தாலும் வந்திருக்கலாம். இது நீங்க ஃபினான்ஸ் டொமைன்ல இருக்கலாம், இல்லை சப்போர்ட் டொமைன்ல இருந்திருக்கலாம், வேற ஏதாவது மெக்கானிக்கல் எந்த டொமைன்ல இருந்தாலும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணலாம். இதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஈஸியான பிளாட்ஃபார்ம். எனிபடி கேன் லேர்ன், யாருனாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் விஎம்ஆர் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கோர்ஸ் வந்து செஷன் பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. லைக் ஸ்டார்ட் பண்றேன். எப்படி சொல்றது, உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே உங்க கண்ணுக்கு தெரியும். இதுல எதுவுமே வந்து ஒரு ஹிடனா இருக்காது. சில டூல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஆண்ட்ராய்டு மொபைல் மீன்ஸ் என்னன்னா, யாராலும் யூஸ் பண்ணிக்கலாம், படிச்சவங்களும் யூஸ் பண்றாங்க, படிக்காதவங்களும் யூஸ் பண்றாங்க. என்ன காரணம்னா அதுல இருக்க யூஐ வந்து ரொம்ப ஈஸியா இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குது. அதே போலதான் இந்த விஎம்ஆர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதனாலதான் யாருனாலும் இதை லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். இதுக்கு ஒண்ணு தேவை, உங்களுக்கு ஓப்பன் மைண்டடா இருக்கணும். ஒரு லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாகம், லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறி மட்டும் இருந்தா போதும், நீங்க வந்து ஈஸியா லேர்ன் பண்ணலாம், ஈஸியா வேலைக்கும் போயிடலாம். நம்ம விஎம்ஆர் என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி அந்த விஷயம் கரெக்ட், நம்ம பண்றது கரெக்ட் தானா, நம்ம இறங்குறோமே, நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம், காசு செலவழிக்கிறோம், எல்லாமே பண்றோம். பட் நம்ம பண்ற விஷயம் கரெக்டா தப்பா, நம்ம ஃபியூச்சர்ல இந்த டெக்னாலஜி எப்படி இருக்கும், நம்ம இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறோம், இந்த டெக்னாலஜி வந்து எத்தனை வருஷத்துக்கு இருக்கும், கிரீன் டெக்னாலஜி இல்லாமல் போயிட்டு என்ன ஆகும், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதெல்லாமே கூட நான் உங்களுக்கு இந்த செஷன்ல வந்து கிளாரிஃபை பண்றேன். ஓகே, நம்ம படிக்க போற டெக்னாலஜி வந்து விர்ச்சுவலைசேஷன். நம்ம டெக்னாலஜி வந்து விர்ச்சுவலைசேஷன். அந்த விர்ச்சுவலைசேஷன்ல நம்ம யாரை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா, விஎம்ஆர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ப்ராடக்ட்டை பத்தி தான் படிக்க போறோம். சரிங்களா? இப்ப மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கலாம். மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட ப்ராடக்ட் தான் விண்டோஸ். லைக் நீங்க யூஸ் பண்ற லேப்டாப்ல மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்றாங்க இல்லையா, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11. சர்வர் பார்த்தோம்னா விண்டோஸ் சர்வர், இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். கம்பெனி வந்து மைக்ரோசாஃப்ட், அவனோட ப்ராடக்ட் வந்து விண்டோஸ். அதே போல மைக்ரோசாஃப்டோட டொமைன் என்னன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ் சொல்றோம்ல, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதே போல விஎம்ஆர் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, அந்த விஎம்ஆர் கம்பெனி கொடுக்குற ப்ராடக்ட் தான் இஎஸ்எக்ஸ்ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை பத்தி நம்ம லேட்டா பார்க்கலாம். ஸோ இதுதான் அதோட யூஐ. நம்ம விசென்டரோட யூஐ வந்து இதுதான். நம்ம இதை பத்தி தான் படிப்போம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதை பத்தி தான் படிப்போம். இப்போ இது உங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி இருக்கலாம், பட் போக போக இது என்னன்னு புரிஞ்சிடும். இது ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணுங்க, இது என்னென்ன பண்ணுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னன்னு. இதுக்கு பேர் விசென்டர்னு சொல்லுவோம். இந்த விசென்டர் மூலமா தான் நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு இப்போ நான் சொல்றது எதுவுமே புரியாது, பட் உங்களுக்கு போக போக ஒவ்வொரு கிளாஸ்லயும் புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இது மூலமா தான் நம்ம வந்து இந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்றோம். ஓகே,
ஸோ இந்த விசுவலைசேஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து யாராலையும் அழிக்க முடியாத ஒரு டெக்னாலஜி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க லைக் கிளவுட் வந்து டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. என்னதான் கிளவுட் வந்து இருந்தாலும் இந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மை அழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு டேட்டா சென்டர் இருக்கும். நீங்க டேட்டா சென்டர் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இனிமே நீங்க இந்த வார்த்தையை வந்து அடிக்கடி கேள்விப்படுவீங்க. டேட்டா சென்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி கேள்விப்படுவீங்க. டேட்டா சென்டர் அப்படிங்கிறது நம்மளோட எல்லா டேட்டாவும் இருக்கிற ஒரு இடம். நீங்க வந்து கூகுள் யூஸ் பண்றீங்க, யூடியூப் யூஸ் பண்றீங்க, ஜிமெயில், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாமே யூஸ் பண்றீங்க. இது எல்லாமே அந்தந்த டேட்டா சென்டர்ல இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது மெட்டாவோட டேட்டா சென்டர்ல இருக்கும். ஸோ இது ஒரு மெட்டாவோட டேட்டா சென்டர். இந்த மெட்டா அப்படிங்கிறது ஃபேஸ்புக்கோட கம்பெனி. இந்த மெட்டால இருந்து தான் ஃபேஸ்புக் இருக்குது, இதில் தான் வாட்ஸ்அப் இருக்குது, இதெல்லாம் இன்ஸ்டா இருக்குது, த்ரெட்ஸ், அதுக்கடுத்து த்ரெட்ஸ்னு ஒன்று கொடுத்தான், த்ரெட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்னோட மொபைல். இது ஸோ என்னோட மொபைலை நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணுறேன், இன்ஸ்டா ஆப் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஒரு ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ரீல்ஸ் எங்கே நான் பண்ணுறேன் இல்லை நான் பார்க்குறேன்னு வச்சுப்போம், வாட் எவர் இட் இஸ். நான் ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறேன் அல்லது நான் ரீல்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா இது எங்கே இருந்து வருது, அதை என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணுறீங்க, ஒவ்வொரு ரீல்ஸும் நீங்கள் வந்து பார்த்து ஸ்க்ரால் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த ரீல்ஸ் எல்லாமே மெட்டா ஒரு டேட்டா சென்டரில் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறப்ப அந்த ஆப் இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் ஆகி அது டைரெக்டாக மெட்டாவோட டேட்டா சென்டரை போய் ரீச் ஆகுது. அந்த மெட்டா டேட்டா சென்டரில் தேர் இஸ் அ சர்வர் விச் இஸ் டேட்டாபேஸ் சர்வர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சர்வர் இருக்கும், இது வந்து டேட்டாபேஸ் சர்வர்னு சொல்லுவோம். இந்த டேட்டாபேஸ் சர்வரில் நம்மளோட டேட்டா லைக் ரீல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ரீல்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இங்கே இருந்து நமக்கு ரெக்வஸ்ட் ஓப்பன் ஆகுது, சரிங்களா? ஸோ இதை டேட்டா சென்டர்னு சொல்லுவோம். வாட் எவர் இட் இஸ், இந்த உலகத்தில் நீங்கள் இன்டர்நெட்டில் கண்ணில் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே டேட்டா சென்டரில் தான் இருக்குது. லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஐஆர்டிசி வெப்சைட், இந்த உலகமே லைக் இந்த இன்டர்நெட் வேர்ல்டு எங்கே இருக்குதுன்னா டேட்டா சென்டரில் தான் இருக்குது. நீங்கள் வாட் இஸ் டேட்டா சென்டர் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த உலகத்தில் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த டேட்டா சென்டர் அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து இல்லை, கிடையாது, இருக்காது, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு டேட்டா சென்டர்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இப்போ காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் கூகுளோட டேட்டா சென்டர். நான் மெட்டாவோட டேட்டா சென்டர் காமிக்கிறேன். ஸோ இது மெட்டாவோட அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, எஃபியோட அஃபீஷியல் வெப்சைட். இதுதான் டேட்டா சென்டர், இப்படி தான் இருக்கும். டேட்டா சென்டர் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். அந்த டேட்டா சென்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா சர்வர்ஸ் இருக்கும், பிசிக்கல் சர்வர்ஸ் சொல்லுவோம். ஸோ வேர்ல்டு வைடா மெட்டா டேட்டா சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். மெட்டா டேட்டா சென்டர்ஸ், மெட்டா அப்படிங்கிறது ஃபேஸ்புக்கோட
origin company. Okay. Solar restoration. இந்த ப்ளூ கலரா இருக்கு இல்லையா, இதெல்லாம் மெட்டா டேட்டா சென்டர். எந்தெந்த ரீஜியன்ல இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். சாரி, வாட்டர் சோர்ஸ் இந்த லோகோ இருக்கிறதெல்லாம் மெட்டா டேட்டா சென்டர். ஸோ இந்தியா டேட்டா சென்டர், இது இந்தியா அந்த இருக்கு பார்த்தீங்களா. இந்தியாவில் மெட்டாவோட டேட்டா சென்டரே கிடையாது. இந்தியாவுக்கு பக்கத்தில் எந்த டேட்டா சென்டர் இருக்குன்னா சிங்கப்பூர்ல இருக்குது டேட்டா சென்டர். நமக்கு பக்கத்தில் இருக்க டேட்டா சென்டர் சிங்கப்பூரோட டேட்டா சென்டர். அப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாலுமே சரி, இன்ஸ்டா யூஸ் பண்ணாலும் சரி, அது நமக்கு சிங்கப்பூர்ல டேட்டா சென்டர்ல இருந்து தான் நமக்கு வந்து அந்த ரெக்வஸ்ட் எல்லாமே வரும். அந்த டேட்டா சென்டர் படி எந்த எந்த டேட்டா இதுல இருக்குது, இதுதான் அந்த டேட்டா சென்டர், சிங்கப்பூர்ல இருக்க டேட்டா சென்டர். ஓகே, இந்த டேட்டா சென்டர் சொல்றேன். அப்ப அந்த டேட்டா சென்டருக்குள்ள என்ன இருக்கும்? அந்த டேட்டா சென்டருக்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் சர்வர்ஸ். இந்த இருக்கு இல்லையா, இதெல்லாமே சர்வர்ஸ், பிசிக்கல் சர்வர்னு சொல்லுவோம். இதெல்லாம் பிசிக்கல் சர்வர்ஸ். அதை காமிக்கிறேன். இது இதை வந்து ரேக்னு சொல்லுவோம். இதை வந்து ரேக்னு சொல்லுவோம். இது கூகுளோட டேட்டா, ஆக்சுவலி கூகுளோட டேட்டா சென்டர் இது. இந்த ரேக்னு சொல்லுவோம். இந்த ரேக்ல சர்வர்ஸ் வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. இந்த சர்வர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ டேட்டா சென்டர் சர்வர்ஸ் போட்டுக்கானா, நம்ம டெல்லோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கோம். உலகத்துல சர்வர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்றது இந்த டெல், ஹெச்பி, சிஸ்கோ, மியூட் பண்ணுங்க. டெல், ஹெச்பி, சிஸ்கோ இவங்க தான் வந்து சர்வர் வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க. மேக்ஸிமம் டெல், ஹெச்பி, சிஸ்கோ இந்த 3 கம்பெனி தான் சர்வர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. நம்மளோட டேட்டா சென்டர்லயும் இந்த 3 சர்வர்ஸ் தான் இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த சர்வர். இதுல பவரேஜ் R40 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஒரு சர்வர். இது சரிங்களா. சர்வர் ஒன்றும் இல்லைங்க. இப்போ உங்க லேப்டாப் இருக்குது, உங்க லேப்டாப்ல விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்போ உங்க லேப்டாப் ஒரு ஹார்ட்வேர் சரிங்களா. இப்போ நீங்க ஹெச்பி லேப்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஹெச்பி லேப்டாப் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேர் மேல விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த விண்டோஸ் ஓஎஸ் எங்க போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆகுது. உங்களோட லேப்டாப்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அந்த ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆகுது. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அந்த அந்த லேப்டாப்ல மதர் போர்டு இருக்கும், அந்த மதர் போர்டில் ரேம் இருக்கும், ரேம் இருக்கும், அப்புறம் ப்ராசஸர் இருக்கும். இது மூலமா ஒர்க் ஆகுது ரைட்டா. பை த சேம் வே இந்த சர்வர்லயும் அதுதான் இருக்கும். ஒரு லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப்ல என்ன இருக்கோ அதே தான், பட் கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்ப நான் எனி ஒன் ஆஃப் த சர்வர் வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
not using GPU on this device. Okay. இது லோட் ஆகட்டும். சர்வர் வந்து 360 வியூல உங்களுக்கு காமிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சூட்கேஸ் இருக்கு இல்லையா, பழைய காலத்து சூட்கேஸ், அந்த பழைய காலத்து சூட்கேஸ் மாதிரி தான் அந்த சர்வர்ஸ் இருக்கும். இதுதான் சர்வர்னு சொல்றோம். உங்களோட லேப்டாப் என்ன வேலை பார்க்குதோ அதை விட ஒரு 100 மடங்கு வேலையை இந்த ஒரு 1000 மடங்கு வேலையை இந்த சர்வர் பார்க்கும். சரிங்களா? இந்த சர்வர்ஸ்ல தான் நம்ம டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப நம்ம பார்க்குற இன்டர்நெட், இப்ப பார்க்குற வெப்பேஜ், இந்த வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாமே இந்த சர்வர்ஸ்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இது இந்த சர்வரோட ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லுவோம், அதாவது ரியர் வியூன்னு சொல்லுவோம். சரி, இது ஃப்ரண்ட் வியூ, இது சைடு வியூ, இது ரியர் வியூன்னு சொல்லுவோம். இந்த ரியர் வியூல பாத்தீங்க, இப்ப உங்க லேப்டாப்ல என்னெல்லாம் இருக்கும், சைட்ல போர்ட்ஸ் என்ன இருக்கும், ஒரு யூஎஸ்பி இருக்கும், ஒரு HDMI போர்ட் இருக்கும், ஓகே, அப்புறம் ஒரு ஆடியோ போர்ட் இருக்கும், ஒரு பவர் பிளக் பாயிண்ட் இருக்கும் உங்க லேப்டாப்ல. அதே போல சர்வர்ல அப்புறம் ஒரு ஒய்ஃபை அடாப்டர் இருக்கும், நெட்வொர்க் அடாப்டர் இருக்கும். அதே போல இதுல பாத்தீங்கன்னா இந்த சர்வர்ல ஒரு பவர் சப்ளை யூனிட் இருக்கும், இல்லையா, 2 பவர் சப்ளை யூனிட் இருக்கும், ஏன்னா ஒன்னு ஃபெயிலியர் ஆனா ஒன்னு ஒர்க் ஆகுறதுக்காக. தென் ஒரு VGA போர்ட் இருக்கும். இந்த VGA போர்ட் வந்து எதுக்குன்னா நம்மளோட மானிட்டர் கனெக்ட் பண்ணி செக் பண்றதுக்காக. அப்புறம் இது எதுக்கு அப்படின்னா லேன் கேபிள், ஈத்தர்நெட் கேபிள்னு சொல்றோம்ல, லேன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வர லேப்டாப்ல இது வர்றது இல்லை, ஈத்தர்நெட் கேபிள் வர்றது இல்லை. கொஞ்சம் ஓல்டரான லேப்டாப் ஃபுல்லாக வருது. இப்போ எல்லாமே ஒய்ஃபை தான் யூஸ் பண்றோம். ஸோ அதை லேன் போர்ட்னு சொல்லுவோம், நெட்வொர்க் போர்ட்னு சொல்லுவோம். இந்த நெட்வொர்க் போர்ட் மூலமா தான் கம்யூனிகேஷன் நடக்கும். இப்போ இந்த சர்வரோட உள்ள நான் எப்படி இருக்கும் காமிக்கிறேன். ஸோ இது ப்ராசஸர். இப்போ உங்க லேப்டாப்ல ஒரு ப்ராசஸர் இருக்கும், ரேம் இருக்கும். பட் சர்வரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ப்ராசஸர் இருக்கும், 2 ப்ராசஸர் இருக்கும். இதெல்லாம் மெமரிஸ். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஹார்ட் டிஸ்க் போடுறதுக்கான இடம். இதை ஹார்ட் டிஸ்க் பேன்னு சொல்லுவோம், ஹார்ட் டிஸ்க் போடுறதுக்கான ஒரு இடம். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா இது 1U சொல்லுவோம். 1U அப்படிங்கிறது 1.75 இன்ச்சு, அதாவது 2 இன்ச்சு ஆல்மோஸ்ட். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு தான் இதோட வித்து. இந்த லென்த் பாத்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ் என்ன சைஸ் இருக்குமோ அந்த லென்த் இருக்கும். இது ரேக் சர்வர் செம்ம வெயிட்டா இருக்கும், ஒருத்தர் தூக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், 2 பேர் லிஃப்ட் பண்ணி தூக்குற மாதிரி இருக்கும். இந்த ரேக் சர்வர் தான் நம்ம பார்க்குற எல்லா டேட்டா சென்டர்ல இருக்கும். நிறைய சர்வர்ஸ் இருக்கு, ரேக் சர்வர் நிறைய சர்வர் இருக்குது. பட் அசியூம் தட் இந்த மாதிரி சர்வர்ஸ் தான் நம்மளோட டேட்டா சென்டர்ல இருக்கும். இந்த சர்வர்ல தான் நம்ம ஃபுல்லா ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? நீங்க எப்படி ஒரு இது நான் சொல்றேன், VMware அப்படிங்கிறது ஈஸியா கத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு லேப்டாப் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே நீங்க கத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெரிய அது கஷ்டமான வேலையே கிடையாது. அப்ப இந்த சர்வர் மூலம், இந்த சர்வர்ல நம்ம VMware ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் ESXi அப்படின்னு சொல்லுவோம். அந்த ESXi இன்ஸ்டால் பண்ணிட்டு தென் அது மூலமா நம்ம சில விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அதை பத்தி தான் நம்ம வந்து படிப்போம். சரியா? ஓகே, லெட்ஸ் கமிங் டு த பாயிண்ட். வாட் இஸ் விர்ச்சுவல் மிஷின், வாட் இஸ் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு நான் கொண்டு வரேன். நான் இந்த சர்வரோட காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு 10 lakhs இருக்கும். 5 lakhல இருந்து 10 lakhs இருக்கும் இந்த சர்வரோட காஸ்ட். காஸ்ட் போட்டிருக்கானா?
ஸோ இது கொஞ்சம் வியூ கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இதை பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்னு. இது ரியர் வியூவில் இது பவர் சப்ளை யூனிட். இதுக்கு இந்த சர்வருக்கு பவர் கொடுக்கறது. இது ஃபேன் எதுக்கு அப்படின்னா அந்த சர்வர் ஹீட், அந்த பவர் சப்ளைக்கு ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. இது ஈத்தர்நெட் போட்டு, இது விஜிஏ போட்டு, 2 சப்ளை. எதுக்கு 2 சப்ளை இருக்குன்னா ஒன்று ஃபெயிலியர் ஆனால் ஒன்று ஒர்க் ஆகுது. இது அதே மாதிரி 2 சிபியூ இருக்கும், ரேம் நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம லேட்டாக கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே, கம்மிங் டு த பார்ட். இப்போ இந்த சர்வரோட காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு 6 lakhலேருந்து 10 lakhs வரும். இதோட ப்ரைஸ் வந்து மினிமம் ஒரு 1 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் அந்த 1 lakh அப்படிங்கிறது பத்தாது. இந்த சர்வரோட ஃபுல் கான்ஃபிகரேஷன் நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 lakhs போய் ஆகணும். இப்போ 2 lakhs சர்வருக்கு என்னெல்லாம் இருக்குது? 512 GB ரேம், அப்புறம் ஹார்ட் டிஸ்க் என்ன இருக்குது? 3.84 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. 2 ப்ராசஸர் இருக்குது. இப்போ உங்கள் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராசஸர் இருக்கும், i9 ப்ராசஸர் இருக்கும், இல்லை i7 i9 ப்ராசஸர் இருக்கும். ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB ரேம் இருக்கும், அல்ல 16 GB ரேம் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி 500 GB இருக்கும், இல்லை 1 TB இருக்கும். அதே போல் சர்வர் பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸர் இருக்கும். சரிங்களா? 512 GB ரேம் மட்டுமே 512 GB இருக்குது. இதில் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 3.84 TB, லைக் அரௌண்ட் 3.5 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதோட காஸ்ட் வந்து 2 லட்சம் ரூபா. அதாவது ரா காஸ்ட். இதுக்கடுத்து ஜிஎஸ்டி இருக்குது, ஷிப்மெண்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ரொம்ப பேசிக்கான கான்ஃபிகரேஷன். இதோட கொஞ்சம் ஹையர் கான்ஃபிகரேஷன் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 lakhs கம்மியாக ஒரு சர்வர் வாங்கவே முடியாது. சரிங்களா? ஒரு 4 to 5 lakhs ஒரு சர்வரோட காஸ்ட் வந்து 4 to 5 lakhs ஆகும். அந்த 4 to 5 lakhs இல்லாமல் நம்ம சர்வர் வந்து கண்டிப்பாக வாங்கவே முடியாது. அப்போ ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மினிமம் 5 lakhs வேணும். ஸோ அப்போ ஒரு டேட்டா சென்டரில் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான சர்வர்ஸ் இருக்கும். அப்போ எண்ணி பாருங்க, ஒரு 1000 சர்வர் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு சர்வரோட காஸ்ட் 5 லட்சம் அப்படின்னா 1000 சர்வருக்கு என்ன காஸ்ட் வருதுன்னு பாருங்க. நீங்க கூட்டி அதை நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க, அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை கம்பெனி எப்படி பேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ வந்து கொஸ்டின். நிறைய சர்வர்ஸ் இருக்குது, லைக் டேட்டாபேஸ் சர்வர்ஸ். நீங்க இப்போ Amazon.com போறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த Amazon.comல இதுக்கு பேர் வெப் பேஜ். இந்த வெப் பேஜ் ஓப்பன் ஆகுறதுக்கு வெப் சர்வர் தேவைப்படுது. இப்ப இந்த இமேஜஸ், இந்த வீடியோஸ் ரன் ஆகுறது ஒரு டேட்டாபேஸ் சர்வர்ஸ் தேவைப்படுது. அப்புறம் இந்த வெப்சைட் போடுறோம் இல்லையா, Amazon.in போடுறதுக்கு ஒரு DNS சர்வர் தேவைப்படுது. அப்புறம் இது ஒரு அப்ளிகேஷன் மூலமா தான் ரன் ஆகும். அப்போ அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் சர்வர் தேவைப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சர்வர் தேவைப்படும். அந்த சர்வர் எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி சர்வரில் இருக்கும். சரிங்களா? இதில் ஒரு வெப் சர்வர் இருக்கும், இதே மாதிரி இன்னொரு சர்வர் இருக்கும், அதில் ஒரு அப்ளிகேஷன் சர்வர் இருக்கும், இதே மாதிரி இன்னொரு சர்வர் இருக்கும், அதில் வந்து ஒரு டேட்டாபேஸ் சர்வர் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வர்லையும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு சர்வரும் காஸ்ட் 5 lakh ஆகுது. இப்போ கம்மிங் டு த விர்ச்சுவலைசேஷன் பாயிண்ட். இப்போ விர்ச்சுவலைசேஷனோட யூஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், 1000 சர்வர் வாங்குறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு என்னோட ரெக்யர்மெண்ட் என்னன்னா எனக்கு 1000 சர்வர்ஸ் தேவைப்படுது. 1000 சர்வர்ஸ் தேவைப்படுது. பட் 1000 சர்வர்ஸ் இன்ட்டு 5 lakh கால்குலேட் பண்ணுங்க, எவ்வளோ வருது பாருங்க. 1000 to 5 lakh. Can someone calculate? என்ன கவுண்ட் இது? 50 கோடியா?
crores 50 crores ரைட்டா? அப்ப எனக்கு 1000 சர்வர்ஸ் வாங்கினா எனக்கு 50 crores தேவைப்படுது. இந்த 50 crores அப்படிங்கிறது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கப்புறம் அந்த டேட்டா சென்டர் பில்ட் பண்ணணும். சரி, டேட்டா சென்டர் அப்படிங்கிற சும்மா நம்ம வீடு மாதிரியோ இல்லை ஒரு பெரிய ஆஃபீஸ் மாதிரிலாம் இருக்காது. அது பயங்கரமா இருக்கும். இதுக்கு ஒரு ஹியூஜ் பில்டிங் தேவை. இந்த மாதிரி டேட்டா சென்டர் வைக்கிறதுக்கு பெரிய பில்டிங் தேவை. அந்த சர்வர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரேக் தேவை. இந்த சர்வர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு சுவிட்சஸ், ரவுட்டர்ஸ், ஃபயர்வால், இன்னும் நிறைய டிவைசஸ் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் டிவைசஸ் வந்து உள்ள இன்வால்வ் ஆகும். அப்போ இந்த 50 கோடி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிவைசஸ் வாங்குறதுக்கு, அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த பில்டிங் அவ்வளோ பெரிய பில்டிங் போச்சுன்னா அதுக்கு 2 செக்யூரிட்டி நீங்கள் வந்து ஹையர் பண்ணணும். இப்போ 1000 சர்வர் நீங்கள் ஃபிசிக்கல் சர்வர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 1000 சர்வரையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 10 பேராவது எம்ப்ளாயி வேணும். 10 இன்ஜினியர்ஸ் இருந்தால் தான் அதை மேனேஜ் பண்ண முடியும். அது செக்யூராக வைக்கணும் அப்படின்னா செக்யூரிட்டி கேட் இருக்கணும், பயோமெட்ரிக் இருக்கணும், ஃபேஸ் அன்லாக் இருக்கணும், நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகும். அதெல்லாம் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா இந்த 50 crore பத்தாது, அது இன்னொரு 50 crore போயிடும். அப்போ ஒரு 1000 சர்வர் இருக்கிற ஒரு டேட்டா சென்டர் நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100 crore தேவைப்படும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்னடா விஎம்ஆர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் அமௌண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். பட் இதுதான் மேட்டர். இந்த 100 கோடி தான் மேட்டர். சரிங்களா? இப்போ எனக்கு 1000 சர்வருக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 கோடி ஆகுது. நான் ஒரு சின்ன கம்பெனி, என்னால் இதை பேர் பண்ண முடியாது. ஒரு கூகுள் டேட்டா சென்டரோ ஒரு ஃபேஸ்புக் டேட்டா சென்டரோ அஃப்கோர்ஸ் இதை பண்ணலாம். பட் என்னோட கம்பெனியை வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த காஸ்ட்டை நான் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது? ஸோ அப்போ தான் தெர் இஸ் எ டெக்னாலஜி விசுவலைசேஷன் வருது. நான் என்ன பண்ணுறேன், இந்த 1000 சர்வரை கம்மி பண்ணுறதுக்கான வேலையை பார்க்க போகிறேன். இப்போ நான் இதே மாதிரி ஒரு சர்வர் வாங்க போகிறேன். இதோட காஸ்ட் வந்து 5 lakh. நான் கூட ஒரு 5 லட்சம் போட்டு 10 lakhsக்கு வாங்குறேன். ஒரு நல்ல குட் கான்ஃபிகரேஷனில் லைக் 1 TB ரேம் அல்லது 1.5 TB ரேம், அதே மாதிரி ப்ராசஸர், நல்ல ஹெவியான ப்ராசஸர், ஒரு நல்ல கான்ஃபிகரேஷனில் ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு சர்வர் வாங்குறேன். ஓகே, 10 lakhக்கு ஒரு சர்வர் வாங்குறேன். இது வாங்கி இதுல நான் என்ன பண்றேன், விஎம்ஆர் கம்பெனியில இருந்து ESXi அப்படிங்கிற ஒரு இதை இன்ஸ்டால் பண்றேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுல ஐ ஆம் கோயிங் டு கிரியேட் விர்ச்சுவல் மிஷின்ஸ். இதை விஎம்னு சொல்லுவோம். இதை விர்ச்சுவல் மிஷினை ஷார்ட் ஃபார்மா விஎம்னு சொல்லுவோம். ஸோ என்னால் இந்த ஒரு சர்வரில் இந்த ஒரு இதில் என்னால் ஒரு 30 விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விர்ச்சுவல் மிஷின். ஸோ விர்ச்சுவல் மிஷின் நத்திங் பட் ஒரு சர்வரில் என்ன வேலை பார்க்குதோ அதே வேலையை இது பார்க்கும். இதில் என்ன பண்ணுவோம், ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுவோம், ஒரு டேட்டாபேஸ் சர்வராக மாற்றுவோம், அது டேட்டாபேஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதே மாதிரி இதுலேயும் விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறோம், டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் எல்லாமே. இதில் என்ன பண்ணுறோமோ இந்த சர்வரில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே இந்த விர்ச்சுவல் மிஷினில் பண்ணலாம். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா? தட் இஸ் கால்ட் விர்ச்சுவலைசேஷன். ஒரு பிசிக்கல் சர்வரில் நீங்கள் பண்ணக்கூடிய வேலையை விர்ச்சுவலான ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி அதில் பண்ணுறேன். இது ஒரு வெப் சர்வரா, ஓகே, இதே மாதிரி வெப் சர்வரா மாற்றலாம், லினக்ஸ் சர்வர் போடலாம், விண்டோஸ் சர்வர் போடலாம், என்னனாலும் பண்ணிக்கலாம். அப்போ நான்
10 லட்சத்துக்கு ஒரு சர்வர் வாங்கி அதுல 30 விஎம் கிரியேட் பண்றேன். அந்த 30 விஎம் 30 சர்வரா மாத்துறேன். அப்ப 1000 டிவைடட் பை 30 போட்டா என்ன கால்குலேஷன் வருது? எனக்கு 33 பிசிக்கல் சர்வர் இருந்தா போதும். விச் மீன்ஸ் இதே மாதிரி 33 இருந்தா 33 லைக் 35 கூட வச்சுப்போம். 35 பிசிக்கல் சர்வர் இருந்தா போதும். ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் 1000 சர்வர்ஸ். இது பேர் பிசிக்கல் சர்வர்ஸ், இதுக்கு பேர் விர்ச்சுவல் சர்வர்ஸ். சரியா? எனக்கு 35 ஓகே 35 இன்ட்டு 10 lakh போட்டா எவ்வளோ வருது? மூணு கோடியே 50 லட்சம் வருது. ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 3 கோடி 50 லட்சம். அப்ப இது மட்டுமா இன்வெஸ்ட்மெண்ட்? கிடையாது. இதுக்கு மேல இதுக்கு ஒரு சின்ன டேட்டா சென்டர் நான் பில்ட் பண்ணணும், டிவைசஸ் வைக்கணும், ரேக்ஸ் வைக்கணும், எம்ப்ளாயி வைக்கணும், மேன் பவர் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 3 கோடி வந்துடும். அப்ப எனக்கு 6 crore இன்வெஸ்ட்மெண்ட்ல ஐ கேன் சேவ் 100 crore. 100 கோடி இன்வெஸ்ட் பண்ற இடத்துல நான் 6 crore இன்வெஸ்ட் பண்ணா இந்த 100 கோடி இன்வெஸ்ட் பண்ற இடத்துல என்ன வேலை நடக்குமோ அந்த வேலை எனக்கு 6 கோடி இன்வெஸ்ட் பண்ணா நடக்குது. தட் இஸ் கால்டு விர்ச்சுவலைசேஷன். நம்ம படிக்க போறது இதை பத்தி தான் படிக்க போறோம். விர்ச்சுவலைசேஷன் பத்தி படிக்க போறோம், இந்த விஎம்ஆர் ESXi பத்தி படிக்க போறோம், இந்த விர்ச்சுவல் மிஷின் பத்தி படிக்க போறோம். அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? கம்பெனிக்கு காஸ்ட்டை சேவ் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? ஒரு பிசிக்கல் சர்வர் பண்ற வேலையை, ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து பிசிக்கல் சர்வர் பண்ற வேலையை ஒரு லாஜிக்கல் சர்வர் பண்ணிடுது, ஒரு விர்ச்சுவல் சர்வர் பண்ணிடுது. அப்ப ஏன்னா பிசிக்கல் சர்வர் போகணும்? தேவையே இல்லை. ஐ கேன் சேவ் 6 கோடி எங்க இருக்கு, 100 கோடி எங்க இருக்கு. I can save much more money in this virtualization platform. Okay, and இந்த பிளாட்ஃபார்ம் எவ்வளவு நாள் உயிரோட இருக்கும்? இப்போ ஒவ்வொரு டெக்னாலஜியும் இத்தனை நாள் சர்வைவ் ஆகும் இருக்கும். அப்போ இந்த பிளாட்ஃபார்ம், இந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுல விஎம்ஆர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து டான். இந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஓஎஸ் எடுத்துப்போம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துப்போமே, அது நிறைய பேர் இருக்காங்க. லினக்ஸ் இருக்குது, ரெட் ஹாட் இருக்கு, உபுண்டு இருக்குது, மேக் ஓஎஸ் இருக்குது, விண்டோஸ் சர்வர் இருக்குது. இதுல யார் டான்? விண்டோஸ் சர்வர் தான் டான். இந்த உலகத்திலேயே பல வருஷமா டாப் பில்லியனர்ல இருக்குது பில் கேட்ஸ், பிகாஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் கொடுக்குறான். அதே போல இந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்ல நிறைய கம்பெனிஸ் இருக்குது. லைக் சிட்ரிக்ஸ், ஜென் சர்வர்னு ஒரு கம்பெனி இருக்குது, நியூட்டானிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, மைக்ரோசாஃப்ட்லேயே ஹைப்பர்வின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க. பட் நிறைய பேர் இருந்தாலும் யார் அதிகமாக விரும்புறான்னா இந்த விஎம்ஆர் தான். இப்போ ஒன்றும் இல்லை, உங்க லேப்டாப், இப்போ நீங்க இந்த கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கீங்க? 15 பேர் இருக்கீங்க. 15 பேர்ல உங்களோட லேப்டாப் யாரெல்லாம் வந்து விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்றீங்க, யாரெல்லாம் லினக்ஸ் லேப்டாப் யூஸ் பண்றீங்க? இப்போ சொல்லுங்க பாப்போம். எஸ். ஸோ விண்டோஸ் லேப்டாப் இருக்கிறவங்க மட்டும் யாரெல்லாம்? ஒரு 12 பேர் யூஸ் பண்ணுவீங்களா? மிச்சம் 2 பேர் இல்ல 3 பேர் மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஆப்பிள் யூஸ் பண்ணுவீங்க. ரைட்டா? அதே போல விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இந்த விஎம்ஆர் அப்படிங்கிற கம்பெனியை தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க. லைக் 100 கம்பெனி இருந்தா அந்த 100 கம்பெனில ஒரு 90 கம்பெனி வந்து இந்த விஎம்ஆர் ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த விஎம்ஆருக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது. சரிங்களா? இந்த டேட்டா சென்டர் இந்த உலகத்துல எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் இந்த விஎம்ஆர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கும். இந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம், விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், இந்த விஎம்ஆர் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், ப்ராடக்ட் இருக்கும். ஸோ தேர் வில் பி அ ஸ்கோப் இன் ஃபியூச்சர். நீங்க இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த கம்பெனி சர்வைவ் ஆகும்.
ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல டேட்டா சென்டர் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. என்னதான் கிளவுட் இருக்கட்டுமே, அந்த கிளவுடு சொல்றாங்கல்ல, அது அந்த கிளவுட்ல என்ன பண்றாங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் தான் கிரியேட் பண்றாங்க. அது எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னா டேட்டா சென்டர்ல தான் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த டேட்டா சென்டர் உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஒரு 100 வருஷம் ஆனாலும் இந்த பிளாட்ஃபார்ம் அழியாது. இந்த பிளாட்ஃபார்முக்கான ஓப்பனிங் எப்பயுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த விஎம்ஆருக்கு எப்பயுமே ஸ்கோப் உண்டு. என்ன காரணம்னா சேவிங் ஹியூஜ் அமௌண்ட், கம்பெனிக்கு ஒரு அமௌண்ட் பெருசாக சேவ் பண்ணி கொடுக்குது, அது ஒன்று. செகண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. நான் இப்போ காமிச்ச மாதிரி இந்த மாதிரி யூஐ தான், எல்லாமே யூஐ தான் இருக்கும். யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ், எனிபடி கேன் யூஸ், யாராலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் மெனி ஃபீச்சர்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறான். மற்ற கம்பெனி கொடுக்காத ஃபீச்சர்ஸ் எல்லாமே. உதாரணத்துக்கு உங்ககிட்ட எல்லாமே மொபைல் இருக்கும், ஆப்பிள் இருக்கும், ஒன் பிளஸ் இருக்கும், எம்ஐ இருக்கும். நீங்கள் ஆப்பிள் சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒன் பிளஸ் சூஸ் பண்ணுறீங்க. ஆப்பிள் போனோம்னா எனக்கு வந்து வீடியோ குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும், ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன் பிளஸ் போனால் ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த மாதிரி விஎம்ஆரில் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்குது. மற்ற கம்பெனி கொடுக்காத ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவன் கொடுக்குறான். ஸோ அதனால தான் நிறைய கம்பெனிஸ் விஎம்ஆர் சூஸ் பண்ணுறாங்க. அப்போ விஎம்ஆர் சூஸ் பண்ணுறப்ப ஆப்வியஸாக அதுக்கான தேவை அதிகமாக இருக்கும். ஆப்வியஸாக அதில் ஒர்க் பண்ணுறவனுக்கான தேவை அதிகமாக இருக்கும். நம்ம விஎம்ஆர் தான் படிக்க போகிறோம். நம்மளோட ரோல் பேர் என்ன அப்படின்னா VMware அட்மினிஸ்ட்ரேட்டர். நம்மளோட ரோல் பேர். நம்மளோட ரோல் பேர் VMware அட்மினிஸ்ட்ரேட்டர். ஒரு விண்டோஸ் நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னா உங்களை விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு நெட்வொர்க் நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஎம்ஆர் மேனேஜ் பண்றதுனால நம்மள விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்கோப் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ நீங்க கூகுளில் போயிட்டு விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப்ஸ் இன் சென்னை போடலாம், இல்லை இந்தியான்னு கூட போட்டுக்கலாம். அப்போ விஎம்ஆர் ரிலேட்டடான என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டிசிஎஸ்ல இப்போ ஒரு ஜாப் போய்கிட்டு இருக்கு, என்டிடி டேட்டாவில் போய்கிட்டு இருக்கு, ஸ்பெக்ட்ரம், நாக்ரியில் போய் பார்த்தோன்னா எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாப் ரேபிடோ, இம்மிடியட் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் டிசிஎஸ்ல ஆள் எடுக்கிறான். இந்த ஜாப் எப்போ போஸ்ட் போட்டிருக்கானா? எக்ஸ்பீரியன்ஸ் 1.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், விஎம்ஆருக்கு என்ன நாலேஜ் இருக்கணும், சேலரி என்ன, இது எக்ஸ்பீரியன்ஸ். இதில் அவ்வளோ தெளிவாக இல்லை. நாக்ரியில் பார்ப்போம், நாக்ரியில் தெளிவாக இருக்கும். எல்லா கம்பெனிலையும் இந்த விஎம்ஆர் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் இருக்கும். டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் எல்லாத்துலேயும். ஸோ விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப் 30 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இன் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன், டெல் விஎக்ஸ்எல். ஓகே. சேலரி மென்ஷன் பண்ணியிருக்கானா? சேலரியில் மென்ஷன் பண்ணல. விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் 9 டேஸ்க்கு முன்னாடி இந்த ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்கான். த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறான். சென்னையில் கம்பெனி இருக்குது, நோவா டெக்னாலஜிங்க சென்னையில் இருக்குது. இதுலேயுமே ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குது. இதுலேயுமே சேலரி மென்ஷன் பண்ணலை. ஓகே. ஸோ விஎம்ஆர் சென்னை லொக்கேஷன். விஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து உங்களுக்கு அள்ளி கொடுப்போம். நீ நினைச்சு பார்க்காத முடியாத சேலரி கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து 30,000 சேலரி அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 60,000 சேலரி வரும். டபுள் ஆகும் சேலரி. அதாவது ஸ்கோப் இருக்கும். இந்த விஎம்ஆர் பிளாட்ஃபார்மில் ஸ்கோப் இருக்குது, ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்குது, ஈஸி டு லேர்ன் அண்ட் ஹையர் பேக்கேஜ்.
மற்ற பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்றப்ப ஒரு ஹையர் பேக்கேஜ் வந்து இந்த விஎம்ஆர் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம விர்ச்சுவேஷன் கற்றுக்கணும், இந்த விஎம்ஆர் கற்றுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். நம்மளோட இதுக்கு முன்ன பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இன்டர்வியூவில் பிளேஸ் ஆயிடுறாங்க. காரணம் என்னன்னா, நம்ம சொல்லிக் கொடுக்குற மெத்தட் ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக தான் சொல்லிக் கொடுப்பேன், தியேட்டிக்கலாக இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு விஷயத்த சொல்லித்தரேன் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணால் அதை எப்படி பண்ணுவீங்களோ அதை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். நான் என்னோட ஆஃபீஸில் என்ன ஒர்க் பண்ணுறோம் அதை நான் சொல்லித் தருவேன். ஸோ தட் உங்களுக்கு அது ப்ராக்டிக்கலாக இருக்கும். நிறைய இடங்கள்ல வெளியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் டாப்பிக்கை மட்டும் கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க, இதை படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். உங்களுக்கு நான் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுப்பேன். இப்போ எனக்கு நான் உங்களுக்கு ஒரு 8 இயர்ஸ்க்கு என்ன ஹேண்ட்ஸ் ஆன் இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ தட் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறப்ப. அண்ட் ஆல்சோ நீங்கள் போய் ஒரு விஎம்ஆராக போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஃபீஸ்ஃபுல்லான ஒர்க்குங்க ரொம்ப. அதாவது ஒரு டெவலப்பர்கிட்ட போய் உங்கள் ஒர்க் ஆஃப் நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னு கேளுங்களேன். கோடிங் அப்படி சொல்லுவாங்க. ஒர்க் லோட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒர்க் லோட் அப்படி சொல்லுவாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒர்க் லோடு பெருசாக இருக்காது, ஃபீஸ்ஃபுல்லான ஜாபு, ஒர்க் லோடு கம்மி. ஆஃபீஸ் போனீங்களா, உங்கள் ஷிஃப்ட் டைமிங் என்ன, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டா, 1 மணிலேருந்து 10 மணி ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு, போனோமா லாக் அவுட் பண்ணோமா வந்தோமா, 2 டிக்கெட்டை பார்த்தோம் முடிஞ்சு. ஒரு 2 இஷ்யூ வரும் 3 இஷ்யூ வரும், பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப ஹெக்டிக்கான ஜாப் கிடையாது, ஜாப் செக்யூராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக. ஜாப் வந்துட்டு உங்களுக்கு விஎம்ஐ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்ற டெக்னாலஜி கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஜாப் ஈஸி தான். ஏன்னா நான் வந்து என்னோட கெரியரை டெக்ஸ்டாப் சப்போர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் டெக்ஸ்டாப் சப்போர்ட்டு, தென் நான் வந்து என்னோட கெரியரை சிஸ்டம் அட்மின் ஆக்குனேன், தென் அதுக்கடுத்த விஎம்ஆருக்கு வந்தேன். ஸோ அப்போ எனக்கு தெரியும் என்னென்ன ஒர்க்கில் என்னென்ன ஒர்க் ஆஃப் நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னு தெரியும், எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு நான் இங்கே வர்றப்ப எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஒர்க் பண்ணுறப்ப. அப்ரேசல் நல்லா இருக்குது, நல்ல சேலரி கிடைக்குது எனக்கு, ஸோ நல்ல ஒரு லைஃப் கிடைக்குது. ஸோ விஎம்ஆர் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா the technology will uplift your entire life, not only career. உங்களுக்கு கெரியர் மட்டும் நீங்கள் அப்லிஃப்ட் பண்ணாது, லைஃபே இது அப்லிஃப்ட் பண்ணும். ஒரு 30,000 சேலரி வாங்குற இடத்துல ஒரு 60,000 சேலரி வாங்கினா யூ கேன் சேவ் 30,000. அந்த 30,000 அப்படியே நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸில் வச்சுக்கலாம், ஒரு பேங்க்ல போடலாம், அல்லது ஒரு சீட்டு போடலாம், ஒரு கோல்டு ஸ்கீமில் போடலாம், வாட் எவர் இட் இஸ். இப்போ வருஷத்துக்கு 30,000, மாதம் 30,000 என்னாச்சு வருஷத்துக்கு? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3.2 lakhs ஆச்சு. அது அப்படியே சேவிங்ஸில் போட்டுக்கலாம். அப்போ உங்கள் லைஃப்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ கைஸ், எனி டவுட்ஸ்? கைஸ் எனி டவுட் இருந்தால் கேளுங்க. ஜி இது ஹலோ சொல்லுங்க. ஜி இது ப்ராக்டிஸ் பண்ணணும்னா என்ன மாதிரி செட்டப் நமக்கு தேவைப்படும்? ஓகே, விஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு விஎம்ஆர் லேப் கொடுக்குறாங்க. விஎம்ஆர் ஹேண்ட்ஸ் ஆன் லேப் ஒன்று கொடுக்குறோம். இல்லை எனக்கு அது வேண்டாம், எனக்கு லேப்டாப் வேணும்னா உங்கள் லேப்டாப்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா, இதான் லேபு. நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் லேபு தான். இந்த மாதிரி லேப் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பட் நீங்கள் லேப் போடுறதுக்கு 32 GB ரேம் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்ட் பெட்டராக இருக்கும். இல்லை எனக்கு வந்து 32 GB ரேம் நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா மினிமம் செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வாங்கினீங்கன்னா ஒரு 30,000 ஆகும். புதுசாக வாங்குறீங்கன்னா ஒரு 60,000 70,000 வாங்கணும். இல்லை எனக்கு வந்து 1 month ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா மந்த்லி 3,000க்கு நீங்கள் லேப்டாப் ரெண்ட் எடுத்துக்கலாம். நம்மளோட போன பேட்ச், அதுக்கு முந்தின பேட்ச்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராக்டிஸ் ரெண்ட்டுக்கு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. லைக் ஒரு மாதத்துக்கு 3,000 ரூபா 3,500 ரூபா நினைக்கிறேன். ஸோ ரெண்ட்டு கொடுத்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஜாப் போன பிறகு அதை கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணிக்கலாம். ஓகே. சப்போஸ் லேப்டாப் பண்ணி கொடுத்துறீங்களா ப்ரோ? இப்போ சப்போஸ் நீங்க லேப்டாப் இருந்தா நான் செட்டப் போட்டு கொடுத்துருவேன். ஓகே ப்ரோ, லேப்டாப் இருந்தா கண்டிப்பா போட்டு கொடுத்துறேன் நான். என்கிட்ட 500 GB இருக்குது +32 GB RAM இருக்குது. ஃபைன் நோ? லேப் போட்டுக்கலாம், நல்ல கான்ஃபிகரேஷன் தான், போட்டுக்கலாம். ஓகே, எனக்கு செட்டப் அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணி நான் சொல்லி தரேன், எப்படி போடணும் நானே சொல்லி பண்ணி தரேன். அண்ட் ஒன் மோர், இது இப்போ விஎம்ஆர் சிலபஸ் ஆல்ரெடி நீங்க எனக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்போ எப்படி கிளாஸஸ் வந்து
அதுல இருக்கிற டாபிக்ஸ் பிரகாரம் போவீங்களா இல்ல என்ன மாதிரி கவர் பண்ணுவீங்க ஆக்சுவலா? அதுல இருக்கிற டாபிக்ஸ் நான் கவர் பண்ணுவேன், பட் அதுல இல்லாத நிறைய கவர் பண்ணுவேன். லைக் என்னோட ஆஃபீஸ்ல என்ன மாதிரி இஷ்யூ நான் ஃபேஸ் பண்றேன், என்ன ட்ரபிள் ஷூட்டிங் பண்றேன் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க சொல்லி தருவேன் நான். பட் இந்த சிலபஸ் அமைச்சிருக்கிற எல்லா டாபிக்குமே நான் கவர் பண்ணிடுவீங்க கரெக்ட்? எல்லாமே கம்ப்ளீட்டா கவர் ஆகும். அது எல்லாமே கவர் ஆனாதான் நீங்க ஒரு கம்ப்ளீட் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகுவீங்க. அப்பதான் உங்களால என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணக்கூடாது. நீங்க சொல்லி கொடுத்துருவேன், பட் நீங்க போயிட்டு அங்க ஆஃபீஸ்ல போயிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. நீங்க இப்போ விஎம்ஆர் முடிச்சிடுறீங்க, இன்டர்வியூ முடிச்சிடுறீங்க, உள்ள ஆஃபீஸ் போறீங்க, அங்க ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. அதான் என்னோட நோக்கம். நான் எடுக்கிற கிளாஸ் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நாலேஜோட உங்களுக்கு அதிகமா ஒரு நாலேஜ் இருக்கும். அப்ப நீங்க வந்து ஆஃபீஸ்ல போய் ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டீங்க, ஈஸியா தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க. Any questions guys? Any doubts? bro SRM பத்தி ஃபுல்லா கொஞ்சம் லைட்டா கவர் பண்ணுவீங்க தானே ஆக்சுவலா? SRM டாபிக் ஆக்சுவலி SRM பத்தி கவர் பண்ணுவேன், பட் SRM வந்து VMware ஓட இன்னொரு ப்ராடக்ட், அது சைட் ரெக்கவரி மேனேஜர் அப்படிங்கிறது. பட் அதையுமே கவர் பண்ணுவேன். ஓகே தேங்க்ஸ். ஓகே ஃபைன். ஸோ எனி சஜஷன்ஸ், எனி ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்க. கிளாஸ் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறப்ப அன்மியூட் பண்ணி டவுட்ஸ் கேட்கலாம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் டே கிளாஸ், உங்களுக்கு சில புரிஞ்சிருக்கும், சில புரியாமல் இருக்கலாம். ஸோ புரிஞ்சுதா? சொன்னது புரிஞ்சுதா? எனி ஒன் அக்னாலேஜ்? நான் சொன்னது புரிஞ்சுதா? வாட் இஸ் விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமா. ஜெயஸ்ரீ, வசந்த், பெனில் புரிஞ்சு சார். ஃபைன். ஏன்னா நம்ம இதுக்கு அடுத்து இதை பத்தி தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் போவேன். எடுத்தோடனே ஒரு பில்டிங் கட்ட முடியாது, ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி தான் நான் போவேன். ஸோ போக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ புரியாட்டி கூட வரப்போற கிளாஸஸ்ல மோஸ்ட்லி புரிஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல். நாளைக்கு கிடையாது, நாளைக்கு சண்டே. நம்ம நெக்ஸ்ட் வீக்ல கிளாஸ் போஸ்ட் பண்றேன், குரூப்ல போடுவேன். எந்த டைமிங் கிளாஸ் குரூப்ல எப்பயுமே அப்டேட் பண்ணுவேன், லிங்க் அப்டேட் பண்ணுவேன், டைமிங் அப்டேட் பண்ணுவேன். சப்போஸ் கிளாஸ் இல்லாட்டாலும் கிளாஸ் கேன்சல்னு அதில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ கீப் அப்டேட் ஆன் வாட்ஸ்அப் குரூப். வாட்ஸ்அப் குரூப்பை கரெக்டாக டைமிங்ல பார்த்துருங்க. மோஸ்ட்லி கிளாஸஸ் ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே இருக்கும். டைமிங் நான் அதில் போஸ்ட் பண்ணிடுவேன். அந்த டைமிங் கேக்குதா ப்ரோ? கேட்க சொல்லுங்க. ப்ரோ சாரி ப்ரோ, நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஏதோ இஷ்யூ போல ப்ரோ. இப்போ ஆக்சுவலாக நான் ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன் ப்ரோ, பட் நீங்கள் மினிமம் ரெக்யர்மெண்ட் 32 GB ரேம் இருக்கணும், அப்போதான் நம்ம ஒர்க் இது செட்டப் பண்ண முடியுங்களா இதுக்கு? ஆமாம், கண்டிப்பா. ஓ ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, அப்போ ஃப்ரீயா நம்ம அக்சஸ் பண்ணலாம்னு சொன்னீங்களா ப்ரோ? அதோட டீடைல்ஸ்லாம் லேட்டர் ஷேர் பண்றீங்களா ப்ரோ? அட்லீஸ்ட் அது எப்படி பண்ண ஷேர் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ. ஓகே ஜி, தேங்க்யூ ஜி.